என்னாச்சு பொறுமையா அத்தை? உட்காருங்க அத்தை. ஏன் டல்லா இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். ஏன் என்னாச்சு அத்தை? உங்க உடம்புக்கு என்ன? அத்தை திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நாங்க இங்க தானே இருக்கோம், எங்களுக்கு எதுவும் தெரியலையே. ரூம் கதவை சாத்திட்டு உள்ள இருந்தா வீட்ல நடக்கிறது எப்படி தெரியும்? கதவு லாக் ஆயிருந்தா சொல்ல மாட்டீங்களா? உங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவீங்களா? கம்பெனில தான் எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்லி துரத்த பாக்குறீங்க. இப்ப என்ன பெத்த அம்மா கிட்ட இருந்து எனக்கான உரிமையை பறிக்க பாக்குறீங்களா? இப்போ என்ன கார்த்திக் இப்படி பேசுற? ஹாஸ்பிட்டலுக்கு போற அவசரத்துல உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டோம். அது எதுக்கு பெருசு பண்ற? ஏய், நீ பிளான் பண்ணி தான் எங்களுக்கு தெரியாம அத்தைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்க. ஐயோ, எதுக்கு இப்ப சண்டை போடுற? நான் தான் வந்துட்டேன்ல, சும்மா இரேன். சரிம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? எதனால மயக்கம் வந்துச்சான்? எனக்கு என்ன தெரியும்? தோ டாக்டர் கிட்ட இவங்க தான் பேசினாங்க. ஏன் கேட்டாதான் சொல்லுவீங்களா? அம்மாவோட உடம்புக்கு என்ன? அவங்கள பத்தி கிட்ட நீங்க ஏன் முழிக்கிறீங்க? அத்தைக்கு ஏன் மயக்கம் வந்துச்சு? அது வந்து அத்தைக்கு லோ பிபி, அதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஐயோ, வெறும் லோ பிபி தானே, அத சொல்ல உனக்கு ஏன் ஹை பிபி ஏறுது?